ஹலோ மக்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆன்ஸ் விரும்பிய சுவைகள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஷார்ட் ப்ரெட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம 180 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துக்கணும். அப்புறம் 142 கிராம்ஸ் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் சேர்த்துக்கணும். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும், அப்படின்னா 65 கிராம்ஸ். அப்புறம் 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இத்தனையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரோலிங் போர்டில் வச்சு இப்படி ஜஸ்ட்டு நீடெல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கையிலே சேர்த்துனா போதும், நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்படி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் கை வச்சு இல்லை ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நிறைய ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ இதை ஷேப் பண்ணி ஒரு பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா கிளிங் ரேப்குள்ளே நான் இப்படி காமிச்சிருக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்படி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம் இது ஒரு 30 மினிட்ஸாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா கிளிங் ரேப்குள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா ஃபர்ம் ஆகும், நம்மளுக்கு குக்கீஸாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டேன், 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக நான் இப்படி காமிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா? இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவன் 180 ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் ட்ரேயில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஷார்ட் ப்ரெட் குக்கீஸ்க்கு சும்மா ஒரு டிசைன் மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சுட்டு இப்படி குத்தி விட்டுருங்க. ஃபுல்லாக குத்தி ஆட்ட பண்ண வேணாம், சும்மா ஜஸ்ட் அந்த இம்ப்ரெஷன் மட்டும், அந்த ஷேப் மட்டும் வர்றதுக்காக இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. டாப் ரேக்கில் வச்சு நம்ம 15 to 20 மினிட்ஸ் உங்கள் ஓவன் ஹீட்டு பொறுத்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடணும். 180 ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம ஷார்ட் ப்ரெட் குக்கீ சூப்பராக பேக் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சூப்பராக நம்ம வாங்குகிற ஷார்ட் ப்ரெட் குக்கீஸ் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ போல் எனக்கு ஃபீட்பேக் பிக்சர் எல்லாம் அனுப்புங்க, பேஜில் போடுறேன். மறுபடியும் சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், ஸ்டே சேஃப்.